பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கலாத்தியர் 6:17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். கலாத்தியர் 6:17. அப்போஸ்தலனாகிய பவுல் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். ஆனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என்னுடைய சரீரத்திலே நான் தரித்து கொண்டிருந்ததால் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக என்றார். இப்படி பவுல் சொல்லியதைப் போல நாமும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன், எனவே இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பான் என்று சொல்லிக்கொண்டு நினைத்து கொண்டிருக்கலாம். அதாவது அவருடைய அச்சு அடையாளங்கள் என்பது அவர் சுமந்த சிலுவையோ அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்று மனிதரால் வரையப்பட்ட படத்தை அணிந்து கொண்டு இப்படி சொல்லிக் கொண்டிருக்கலாம். பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் பிரதிபலிப்பாய் வாழ்ந்தார். கிறிஸ்துவினாலே ஆறுதல் பெற்றவராய் வாழ்ந்தார். உண்மையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்கள் என்பது அவருடைய அன்பு, இரக்கம், உருக்கம், ஆறுதல், சகிப்புத்தன்மை, ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை காட்டும் பக்குவம், பிதாவினுடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய கட்டளையின்படி செய்வது ஆகியவைகளே. இந்த அச்சு அடையாளங்கள் நமக்குள் இருந்தால் இயேசு கிறிஸ்துவை போல் அவருடைய சாயலின்படி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தபடி வாழ்ந்தால் ஒருவனும் நமக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பான். எனவே சிலுவையோ படத்தையோ நாம் அணிவதை விட அவருடைய அச்சு அடையாளங்களாகிய அன்பு, இரக்கம், ஆறுதல், சகிப்புத்தன்மை, சமாதானம், பிதாவின் சித்தப்படி செய்தல் ஆகியவற்றை கடைபிடித்து வாழ்ந்தால் வருத்தம், கவலை, வேதனை இல்லாமல் சமாதானமாய், மகிழ்ச்சியாய், ஆசீர்வாதமாய் வாழலாம். வாழ்வோம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த உலகத்தில் வாழ்கிற எங்களுக்கு எந்த மனிதன் மூலமும் வருத்தமோ வேதனையோ இல்லாதபடி நாங்கள் வாழ உம்முடைய அச்சு அடையாளங்களாகிய அன்பையும், இரக்கத்தையும், ஆறுதலையும், சகிப்புத்தன்மையும், சமாதானத்தையும் பிதாவின் சித்தப்படி அவருடைய விருப்பத்தின்படி செய்யக்கூடியவர்களாக வாழக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.